Hi students, this is Vijay Max. Exercise 2.7, question number 4. If 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta, show that z equal to I tan theta. So given condition வச்சுட்டு z equal to I tan theta prove பண்ண சொல்றாங்க. So first given எடுத்துக்கலாம். 1 plus z divided by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta. ஸோ இதில் நம்ம டைரெக்டாக அப்படியே சால்வ் பண்ணுறதுல நம்மளுக்கு எந்த ஃபார்முலாஸும் இங்கே மேட்ச் ஆகல. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆட் 1 ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் 1 ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ 1 பிளஸ் z டிவைட் பை 1 மைனஸ் z பிளஸ் 1 ஈக்குவல் டு 1 பிளஸ் காஸ் 2 தீட்டா பிளஸ் I sin 2 தீட்டா. ஸோ 1 ஆட் பண்ணுறது என்னன்னா ஃபர்தர் நம்ம ஃபார்முலா கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்காக 1 ஆட் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் சைடில் எல்சிஎம் எடுக்கிற அப்போ லெஃப்ட் சைடில் எல்சிஎம் எடுக்கும்போது 1 பிளஸ் z பிளஸ் 1 மைனஸ் z டிவைட் பை 1 மைனஸ் z ஈக்குவல் டு ரைட் சைடு பாருங்க 1 பிளஸ் காஸ் 2 தீட்டா இன்று அப்படியே ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க 1 பிளஸ் காஸ் 2a 2 காஸ் ஸ்கொயர் a. அப்போ 1 பிளஸ் காஸ் 2 தான் என்னது 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் I இன்டூ sin 2 theta. sin 2 என்றது என்ன ஃபார்முலா பாருங்க 2 sin a cos a. அப்போ sin 2 theta என்றது 2 sin theta வந்து cos theta. லெஃப்ட் சைடுல பாருங்க இந்த z கேன்சல் பேலன்ஸ் 1 plus 1 2 2 by 1 minus z equal to ரைட் சைடுல காமன் டேர்ம் வெளியே எடுக்கலாம். ஸோ 2 cos காமனா இருக்கு. ஸோ டேக் 2 cos காமன் அவுட் சைடு. 2 cos வெளியே எடுத்தோம்னா balance cos theta plus I sin theta. Then left side இருக்க நியூமரேட்டர்ல இருந்து 2வும் ரைட் சைடு நியூமரேட்டர் 2வும் கேன்சல் ஆகும். ஏன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்ததுன்னா டினாமினேட்டர் வந்துடும். இல்ல ரைட் சைடு 2 லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா டினாமினேட்டர் வரும். ஸோ அதனால நியூமரேட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, எப்போ LHS ஈக்குவல் டு RHS வரும்போது. சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் Z பாருங்க நமக்கு ப்ரூஃப்ல நியூமரேட்டர் இருக்கு. அதனால இந்த Z மேல என்ன பண்ணணும்னா டேக் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் அப்படியே ரெசிவல் பண்ணிக்கிறோம். டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர் ஆகும், நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் ஆகும். அப்ப நம்ம லெஃப்ட் சைடுல என்ன வரும் 1 மைனஸ் z பை 1 அப்படின்னு வந்துடும். இங்க டினாமினேட்டர் இதெல்லாம் 1 இருக்கு அர்த்தம். ரெசிவல் பண்ணும்போது 1 பை காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா பிளஸ் I sin தீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் சால்வ் பண்ணது என்ன பண்றோம்னா கான்ஜுகேட் பண்றோம். சரியா? இந்த லெஃப்ட் சைடு ஆக்சுவலா 1 மைனஸ் z அப்படியே இருக்கட்டும். 1 மைனஸ் z இந்த ரைட் சைடுல பாருங்க 1 பை இது வந்து காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா பிளஸ் I சைன் தீட்டா. என்ன பண்ற இந்த காஸ் பிளஸ் I சைன் எலிமினேட் பண்றதுக்காக அதே டேர்ம்ல கான்ஜுகேட் அப்படின்னு பண்றோம். கான்ஜுகேட்னா சேம் டேர்ம் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பட் இங்க பிளஸ் இருந்தா மைனஸா மாத்திட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதை நம்ம என்ன சொல்லுவோம் கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காஸ் தீட்டா மைனஸ் I சைன் தீட்டா. ஸோ தென் நியூமரேட்டர் மல்டிபிள் டினாமினேட்டர் மல்டிபிள் நியூமரேட்டர் 1 கூட மல்டிப்ளை பண்ணா அதே டேர்ம் தான் வரும். ஸோ காஸ் தீட்டா மைனஸ் I சைன் தீட்டா டிவைட் பை டினாமினேட்டர்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் காஸ் தீட்டா ஆக்சுவலா அப்படியே எழுதிக்கோங்க. இந்த செகண்ட் டேர்ம் பாருங்க காஸ் தீட்டா பிளஸ் I சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா மைனஸ் I சைன் தீட்டா. நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ்ல a பிளஸ் IB இன்டூ a மைனஸ் IB அப்படி வந்துச்சுன்னா அது எப்படி எழுதிக்குவோம் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் வந்துடும் காம்ப்ளெக்ஸ்ல. சரியா? ஸோ அந்த மாதிரி இப்ப இங்க என்னடா இது நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் இது பாருங்க இதோட வேல்யூ 1 ஆயிடும். பேலன்சிங் பார்த்தா நம்மளுக்கு வந்து காஸ் தான் இருக்கு. அப்படியே ஸ்பிட் பண்ணி எழுதுறேன் காஸ் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா மைனஸ் I சைன் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. இந்த காஸ் கத்துல சேர்ந்த வேல்யூ 1 டு காஸ்னா காஸ் தான் வரும். அப்படியே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஸ்பிட் பண்ணிக்கிறோம். சரியா? ஸ்பிட் பண்ணும்போது காஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் 1 மைனஸ் z ஈக்குவல் டு இது 1 மைனஸ் I sin by cosனா tan theta.
So the 1 cancel, balance minus z equal to minus I into tan theta. So இந்த minus and minus cancel ஆயிடும். Therefore the final answer is z equal to I tan theta. இதுதான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. இதை ப்ரூவ் பண்ணிட்டோம்.